இது வதங்கின உடனே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, நான் எந்த சட்னி செஞ்சாலும் அதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்பேன். வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது ஆறோட நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இட்லியில் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி வந்து சுட சுட எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆவி பறக்கிற இட்லியில் நல்லா சூப்பராக இந்த மாதிரி சட்னியை ஊற்றி நல்லா தாராளமாக சாப்பிடணும். இதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சுட சுட இட்லி, அதெல்லாம் நல்லா தாராளம்.